வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் பல பேருக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோதிட உலகத்திலேயே ரொம்ப அமைதியானவங்க, பொறுமையானவங்க அப்படின்னு பேரெடுத்த ரிஷப ராசிக்காரங்களோட மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஆழமாக பேச போகிறோம். பொதுவாக ரிஷப ராசின்னு சொன்ன உடனே மற்றவங்களுக்கு என்ன தோணும்? அவங்களா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்கப்பா, மெதுவாக வேலை செய்வாங்க, ஆனால் பயங்கர பிடிவாதக்காரங்க, இப்படி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமாவே அது மட்டும்தான் அவங்களோட குணமா என்ன? வெளியில் பார்க்கறதுக்கு குளம் போல அமைதியாக இருக்கிற ரிஷப ராசிக்காரங்க மனசுக்குள்ள கடலை விட ஆழமான ஒரு உலகம் இருக்குது. அவங்களோட அன்பு எப்படிப்பட்டது? அவங்க கோவப்பட்டா என்ன நடக்கும்? அவங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? இதையெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தகவல்கள் எல்லாமே பாரம்பரிய வேத ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளோட அடிப்படையில் சொல்லப்பட்டவை தான். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்க பிறந்த நேரம், ஜாதக அமைப்பு, அவங்க எடுக்கிற முயற்சி, சூழ்நிலையை பொறுத்து, தசா புத்தியை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். சரி, முதல்ல ரிஷபம்னா என்ன? ராசி மண்டலத்தில் வர இரண்டாவது ராசி இது. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஜோதிடத்தில் சுக்கிரனாலே அழகு, அன்பு, கலை, செல்வம், ஆடம்பரம், அப்புறம் நல்ல உறவுகளை குறிக்கிற கிரகம். அதனால தான் ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே அவங்க வாழ்க்கையில் ஒரு அழகையும் மன அமைதியும் ஒரு ஸ்டெபிலிட்டியையும், அதாவது நிலைத்தன்மையும் விரும்புவாங்க. அடுத்ததான் ரிஷபம் அப்படின்றது ஒரு பூமி தத்துவ ராசி. நிலம் எப்படி பொறுமையா எல்லாத்தையும் தாங்கிக்குதோ அதே மாதிரி இவங்க கிட்ட வெறும் கனவுகள் மட்டும் இருக்காது. அந்த கனவுகளை நிஜமாக்குறதுக்கான அபாரமான பொறுமையும் விடாமுயற்சியும் பிறப்பிலேயே இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு இருக்கிற பொதுவான குணங்கள், யாருக்கும் தெரியாத 5 ரகசியங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களோட உண்மையான குணம் என்ன தெரியுங்களா? அவங்க பொதுவாக அதிகமாக பேச மாட்டாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல அமைதியாக ஒரு ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது அவங்களோட பலவீனம் கிடையாது, அவங்களோட மிகப்பெரிய பலமே அதுதான். யாரை நம்பணும், எப்போ பேசணும், எப்போ சைலண்டாக இருக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மனசுக்குள்ள ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. வரவங்க போகிறவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒருத்தரை மனசார நம்பிட்டாங்கன்னா தன்னோட உயிரை கொடுத்தாவது அந்த உறவை காப்பாற்றுறதுக்கு நினைப்பாங்க. ஆனால் ஒருவேளை அந்த நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்னாலும் பழையபடி அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது. சரி, இப்போ அவங்களோட யாருக்கும் தெரியாத அந்த முக்கியமான 5 ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவதாக வர்றது பார்த்திங்கன்னா இன்செக்யூரிட்டி, பயம். வெளியில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு என்ன அப்படின்னு கெத்தாக தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளோட லைஃபு கரெக்டான பாதையில் தான் போகுதா, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரகசிய பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்டுக்கவே மாட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா அபாரமான கவனிப்பு திறன், அப்சர்வேஷன். நீங்கள் அவங்க கிட்ட பொய் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வார்த்தைகளை விட உங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, உங்களோட உடல் அசைவுகள், உங்களோட கண்ணையும் உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஸோ பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க இவங்கக்கிட்ட. 3வதாக பார்த்தீங்கன்னா செலக்டிவான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பழக தெரிஞ்சவங்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட பர்சனல் ஜோனுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 2-3 பேர் தான் இவங்களுக்கு க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. 4வதாக இவங்க சாப்பாட்டு பிரியர்கள். சுக்கிரனோட ராசி அப்படின்றதால இவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். மனசு சரியில்லைன்னா கூட பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நல்லா அந்த மூடையே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ரொம்ப இப்போ மூட் அவுட்டாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப ஜாலி மூடுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க சாப்பாட்டு பிரியர்கள். 5வதாக பார்த்திங்கன்னா மன்னிக்கிறது கடினமான விஷயம் இவங்களுக்கு. இவங்க தப்பு செஞ்சால் ISO சான்றிதழ் மாதிரி உடனே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா உடனே சாரி கேட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் இவங்க தயங்கவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா வாயால்
சரி போ அப்படின்னு இவங்க சொல்லிட்டாலும் கூட மனசால அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க மற்றவங்கள மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ ரிஷபராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்களை பற்றியும் அவங்களோட குணங்களை பற்றியும் பார்க்கலாம். ரிஷபராசின்னு பொதுவாக சொன்னாலும் அதுக்குள்ள 3 முக்கியமான நட்சத்திரங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே ரிஷபராசி தான். ஆனால் அவங்களோட கேரக்டரில் சில இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நெருப்பில் பூத்த மலர்கள் மாதிரி. முதல்ல நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். ராசிநாதன் சுக்கிரன், நட்சத்திரநாதன் சூரியன். அதாவது நெருப்பும் நீரும் சேர்ந்த ஒரு கலவை தான் இவங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். மற்ற ரிஷபராசிக்காரங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் சீக்கிரமாக வரும். ஏன்னா சூரியனோட ஆதிக்கம் கொண்டவங்க. ஆனால் அந்த கோபம் நியாயமான விஷயத்துக்காக தான் இருக்கும். தப்புன்னு தெரிஞ்சா யார் முகத்துக்காகவும் யோசிக்காம ஓப்பனாக பேசிடுவாங்க. இவங்களோட சுயமரியாதை இவங்களுக்கு உயிர் மாதிரி. 2வதா ரோகிணி நட்சத்திரம், அழகும் காந்த சக்தியும். ரிஷபராசியோட மைய பகுதியான ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சந்திர பகவான். சுக்கிரனும் சந்திரனும் சேர்றதால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கலைநயம், கற்பனை திறம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த ஈர்ப்பு பிறப்பிலேயே இவங்க கிட்ட இருக்கும். நம்ம கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததும் இந்த நட்சத்திரத்துல தான். ரோகிணி நட்சத்திரக்காரங்க எப்போவுமே தங்களை அழகா நீட்டாக வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. பேச்சிலேயே மற்றவங்கள கவர்ந்துடுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, சந்திரன் மனக்காரகன் அப்படின்றதால இவங்க மனசு ஒரே நிலையில் இருக்காது. ஒரு நாள் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, அடுத்த நாளே காரணமே இல்லாமல் டல்லாக மூட் அவுட் ஆகி உட்காந்துட்ருப்பாங்க. இந்த மூட் ஸ்விங் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். அடுத்ததா 3வதா மிருகசீரிஷ நட்சத்திரம். தேடல் குணம் கொண்ட தீரர்கள் இவங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் பகவான். ரிஷபராசியோட சுகபோகமும் செவ்வாயோட தைரியமும் சுறுசுறுப்பும் சேர்ந்தவங்க தான் இவங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த துப்பறியும் குணம் வச்சு மற்றவங்க பொய் சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க மற்ற ரிஷபராசிக்காரங்க மாதிரி ரொம்ப ஸ்லோ கிடையாது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய நினைப்பாங்க. ஆனால் இவங்க யாருக்காகவும் தன்னோட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுங்களா? அவங்களோட பொறுமைன்ற ஒரு ஆயுதம் தான். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். மற்றவங்க வேக வேகமாக ஓடி ஜெயிக்கும் போது இவங்க மெதுவாக வர்ற மாதிரி தோணும். ஆனால் அவங்க ஒரு தரம் முன்னேற ஆரம்பிச்சிட்டா, அவங்களோட பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் எந்த கொம்பனாலையும் பின்னுக்கு தள்ளவே முடியாது. இதுதான் இந்த ராசியோட மிகப்பெரிய பலம். இவங்க ஸ்பீடு மேலே நம்பிக்கை வைக்கிறத விட ஸ்டெபிலிட்டி மேலே தான் அதிக நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படின்னு அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. பாதியில் கைவிடுற பழக்கமே இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. இவங்களோட மிகப்பெரிய ஆயுதமே அவங்களோட பொறுமை தான். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் எல்லாரும் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறமா கஷ்டப்படுறாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தரம் யோசிப்பாங்க. அவசர முடிவால் வர இழப்பை தவிர்க்கிறதுக்கு இவங்க விரும்புவாங்க. இந்த ஒரு குணம் தான் இவங்கள வாழ்க்கையில் வர பெரிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துதுன்னே சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கிறது பிடிவாதமா இல்லை உறுதியா இல்லை இவங்க மனதோட பாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்கனாலுமே எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை பயங்கர பிடிவாதக்காரங்கப்பா அவங்க அப்படின்னு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், எல்லா பிடிவாதமும் தப்பா? கிடையாது இல்லைங்களா? ஜோதிடத்தில் இந்த பிடிவாதத்தை உறுதியான மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டர்மினேஷன். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு லட்சியத்துக்காக பிடிவாதமாக இருந்தால் அது வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் தவறான விஷயத்தில் பிடிவாதம் பிடிச்சா அது அவங்களோட உறவுகளையும் வர நல்ல வாய்ப்புகளையும் பாதிச்சிடும். அதனால் எப்போது விட்டு கொடுக்கணும், எப்போ உறுதியாக நிற்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே ரிஷபராசினரோட முக்கிய வாழ்க்கை பாடமாக கருதப்படுது.
இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்க அவங்களோட கவலைகளையோ கஷ்டங்களையோ எல்லார்கிட்டேயும் போயிட்டு புலம்பவே மாட்டாங்க. வெளியில் பார்க்கும்போது எப்பவும் சிரிச்ச முகத்தோட ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ரிஷபராசிக்காரங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கை, குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நண்பர்களே, ரிஷபராசிக்காரங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் லவ் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை மனசார நேசிச்சிட்டாங்கன்னா அந்த உறவை தன்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு காதல் அப்படின்றது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, பாதுகாப்பு, விசுவாசம். அதனால தான் காதலில் இவங்களை யாராவது ஏமாத்தினா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. வெளியில் கோபத்தை காட்டாமல் அமைதியாக பிரிஞ்சு போயிட்டா கூட அந்த ஏமாற்றத்தோட காயம் அவங்க மனசில் நீண்ட நாட்கள் அப்படியே ஆறாமல் இருக்கும். இவங்க அன்பு கொடுக்கறதுல ரொம்ப தாராள பிரபுவாகவே இருப்பாங்க. ஆனால் அதே அளவுக்கு மரியாதையையும் அவங்க பார்ட்னர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வந்துட்டா குடும்பம்னா இவங்களுக்கு வெறும் உறவு கிடையாதுங்க. அது அவங்களோட பாதுகாப்பான உலகம். தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ தியாகங்களை வெளியில சொல்லாம ரொம்ப அமைதியா செஞ்சு முடிப்பாங்க. குடும்பத்துல யாருக்கு பிரச்சனைனாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு முன்னாடி நிற்பாங்க. அடுத்ததா காதல், குடும்பத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ரிஷபராசிக்காரங்களோட நட்பு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நண்பர்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்போ இவங்க நான் இருக்கேன்டா அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப எதிர்பார்க்குறது லாயல்ட்டி, அதாவது விசுவாசம். இவங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துட்டு பின்னாடி போய் தப்பாக பேசினா இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி யாராச்சும் பண்ணால் அந்த நட்பு அங்கேயே கட் ஆகிடும். அடுத்ததாக இவங்க கிட்ட இருக்கிற யாருக்கும் தெரியாத மறைஞ்சிருக்கிற திறமைகள், ஹிடன் டேலண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அபாரமான ரசனை மற்றும் கலைத்திறன் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு பாட்டு, மியூசிக்கு இல்லாட்டி டிராயிங் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வரும். முறையாக கற்றுக்கலனா கூட இவங்களோட ரசனை ரொம்ப ஹையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு இடத்துல எல்லாரும் பதட்டமாகி டென்ஷன் ஆகுறப்போ கூட ரிஷபராசிக்காரங்க மட்டும் அமைதியாக நின்று கூலாக யோசித்து அந்த காரியத்தை முடிப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி ஜெயிக்கிறதுக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் இருக்குங்க. அதுதான் சுக்கிர பகவானோட வழிபாட்டு தலமான தஞ்சாவூர் கஞ்சனூர் அகத்தீஸ்வரர் கோவில். அங்கே போக முடியலனா கூட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை மனசார, மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபடுறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். அடுத்ததா இவ்வளோ விஷயங்கள் பார்த்து நாம ரிஷபராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அப்புறம் அவங்களுக்கே தெரியாத அவங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாக நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்டிருப்பாங்க. ஆனால் இவங்களோட ராசி கட்டம் தொண்டை, கழுத்து பகுதிகளை குறிக்குது. அதனால இவங்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், சளி, இருமல், தைராய்டு இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்றதால உடல் எடை சீக்கிரமாக கூட ஆரம்பிக்கும். அதனால சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதும் தினமும் சின்னதாக ஒரு வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இவங்களை தோற்கடிக்க முடியாத இடம் எது தெரியுங்களா? விசுவாசம். அது கூடவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக தன்னோட சொந்த நஷ்டத்தை கூட இவங்க ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை காதல் அமைப்பாக இருந்தாலும் சரி, சகோதர அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த உறவுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுக்குற வாக்குறுதியை காப்பாற்றுறதுல ஸ்திரமாக இருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற யாருக்கும் பிடிக்காத 2 மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒரே விஷயத்த ஓவராக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஓவராக யோசித்து அந்த வாய்ப்பு கைவிட்டு போனதுக்கு அப்புறமா வருத்தப்படுவாங்க. அடுத்ததாக 2வது பார்த்தீங்கன்னா அலட்சியம் இல்லாட்டி சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். இவங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தா வெறித்தனமாக செய்வாங்க. ஆனால் அந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ்னே சொல்லலாம். அடுத்ததான் இப்போ இவ்வளோ விசித்திரமான குணங்களை கொண்ட இந்த ரிஷபராசிக்காரங்க காசு பணம்னு வந்துட்டா எப்படி இருப்பாங்க? ரிஷபராசிக்காரங்க பணத்தோட அருமையை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சுக்கிரனோட ராசின்றதால இவங்களுக்கு நல்ல காரு, வீடு, வசதியான வாழ்க்கையை விரும்புவாங்க.
ஆனால் பணம் வந்த உடனே செலவு செய்கிறத விட அதை பாதுகாக்கவும் எதிர்காலத்துக்காகவும் சேமிக்கணும்னு நினைப்பாங்க. நிலம், வீடு, நகை இந்த மாதிரி நீண்ட கால சொத்துக்களில் அதிக ஆர்வம் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் பிடிச்சவங்களுக்காக அதிகமாக செலவு செஞ்சு அதுக்கப்புறமா வருத்தப்படவும் செய்வாங்க இவங்க. பாரம்பரிய ஜோதிட கருத்துக்களின்படி இவங்க எந்தெந்த தொழிலில் சூப்பராக ஜெயிப்பாங்க. பொறுமையும் நிலைத்தன்மையும் தேவைப்படுற இந்த துறைகள் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். வங்கி மற்றும் நிதித்துறை, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்ததா விவசாயம் மற்றும் உணவு தொழில். அடுத்ததா நிலம் மற்றும் கட்டுமானம், ரியல் எஸ்டேட். நகை மற்றும் அழகுத்துறை சம்மந்தப்பட்ட இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் அழகு சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் சரி. அடுத்ததா இசை, கலை மற்றும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது. அடுத்ததான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரிஷபராசிக்காரங்க கிட்ட மட்டுமே இருக்கிற ரொம்ப விசித்திரமான 4 ரகசியங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இவங்க கஞ்சத்தனமாக இருக்காங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இவங்க குவாலிட்டி பார்க்குறவங்க. காசு அதிகமானாலும் பரவாயில்ல, பொருள் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவதா மாற்றங்களை வெறுக்கிற குணம் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு ஒரு மாற்றத்தையோ சர்ப்ரைஸையோ இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. புது சூழ்நிலைக்கு பழகுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா, இவங்க சண்டை போட்டால் கத்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இனி இவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சத்தமே இல்லாமல் அவங்களோட லைஃப்ல இருந்து நிரந்தரமாக விலகிடுவாங்க. இப்போ அந்த பர்சனை வந்து அவங்க பிளாக் பண்ணலாம் மாட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து இவங்க விலகி போயிடுவாங்க. அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. நாலாவதா இயற்கையின் மேலே இவங்களுக்கு காதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு செடி வளர்க்குறது, பெட்ஸ் வளர்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு ஆர்வமாகவே இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தால் இயற்கை காற்றை வாங்கினாலே இவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். அடுத்ததா இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின்படி ரிஷபராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய கர்ம பாடம் என்ன தெரியுங்களா? அதுதான் பற்றை சமநிலைப்படுத்த கத்துக்கிறது, டிட்டாச்மெண்ட். ரிஷபராசிக்காரங்க ஒரு மனுஷங்களை நேசிச்சாலும் சரி, அது மேல அளவுக்கு அதிகமாக பற்று வச்சிருப்பாங்க. இந்த அன்பு அழகா இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த பற்றுதலே அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் மன வேதனையும் கொடுத்துரும். அதனால வாழ்க்கையில சில நேரங்கள்ல விடுவிக்க வேண்டியதையும் கற்றுக்கொள்வது ஆன்மீக பார்வையில இவங்களோட வளர்ச்சி பாடமாக சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில உறவுகளை விட்டு விலக வேண்டி வருதுன்னா அதை விலக்கி தான் ஆகணும். ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த உறவு நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்கு, கற்றுக் கொடுத்ததும் அந்த உறவு நம்மளை விட்டு விலக்கி போயிடுச்சு அப்படின்றத இவங்க அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கணும். அவங்க விலகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் மன வேதனையும் இவங்க வந்து அடைஞ்சிடுவாங்க ஈஸியாகவே. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து இவங்க ஏற்றுக்கணும். பல ரிஷபராசினருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் இவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் ஏன் எல்லாம் தாமதமாக கிடைக்குது அப்படின்னு. நண்பர்களே, உங்கள் ராசியோட அமைப்பே அதுதான். உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி மெதுவாக வந்தாலும் அது ஆயுசுக்கும் அழியாத ஒரு நிரந்தர வெற்றியாக இருக்கும். அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ கவலைப்படாதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள், ஆன்மீக வழிமுறைகள். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரையோ இல்லாட்டி துர்க்கை அம்மனையோ வழிபாடு செய்கிறது மன அமைதியை தரும். அதே மாதிரி பெற்றோர் மற்றும் பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்களோட ஆசையை பெறுறது நல்ல பலன்களை தரும். தானம், உதவி, நன்றியுணர்வு இது மாதிரியான நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு மன நிறைவை வளர்க்கும். ரிஷபராசினரை பலர் வந்து அமைதியானவங்க அப்படின்னு மட்டும் நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட அமைதிக்கு பின்னால ஒரு வலிமையான மனம் இருக்கிறது. அவங்களோட சிறப்புக்கு பின்னால பல போராட்டங்கள் இருக்கு. அவங்களோட பொறுமைக்கு பின்னால ஒரு பெரிய கனவுகளும் இருக்கு. நண்பர்களே, வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்களோட மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். வெளியில பார்க்குறவங்களுக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க மாதிரி தெரியலாம். ஆனால் நிஜத்துல மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவே ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஜீவன் தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள், வலிகளை பார்த்துருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் வெளியில காட்டிக்காம தன்னோட குடும்பமும் தான் நேசிக்கிற மனுஷங்களும்
நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பாரத்தையும் தனக்குள்ளே புதைச்சிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே நிற்பாங்க. பல நேரங்கள்ல இவங்களுக்கு தோணும், நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம், ஆனால் நமக்காக நிற்க ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு தனியாக உட்காந்து கண் கலங்கின நாட்கள் எத்தனையோ இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்களே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விதைச்ச அன்பு என்னைக்குமே வீண் போகாது. காலம் உங்களுக்கு சில விஷயங்களை தாமதமா கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட உழைப்புக்கும் உங்களோட நேர்மைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் அசைக்க முடியாத உன்னதமான ஒரு வாழ்க்கையும் காலம் உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி தரும். உங்களோட பொறுமைக்கு கிடைக்கிற பரிசு ரொம்ப பெருசா இருக்கும். உங்களை நீங்க எப்பவும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆக நண்பர்களே, நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் எந்த குணம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. மேலும் இது போன்ற ஆழமான ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.